அனைவருக்கும் வணக்கம். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கக்கூடியது தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில். இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருமுடி கட்டி முறையாக விரதம் இருந்து அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ஆதிபராசக்தி என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது தான் மேல்மருவத்தூர். ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம். சபரிமலை போன்று இந்த கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வழிபடுவது முக்கிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே செல்லக்கூடிய கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்ததாகும். இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதனுடைய காய்கள் இனிப்பு சுவையுடன் இருக்கும். இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருட்களுமே இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் அதனை கடைந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனால் இதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததாகும். அந்த மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புவுக்கு மேல் சிறு குடில் அமைத்து அந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என பெயரிட்டு வந்ததும் பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977 நவம்பர் 25 இந்த சுயம்புவுக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலம் அடித்து இடது கால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரையும் காட்டியும் காட்சி தந்திருக்காங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கரு இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. அன்னையின் தலையில் ஜடாமுடியோடு கிரீடம் போல் அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம், இவர்களுக்குள் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பது இதன் அர்த்தமாக இருக்கு. கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களும் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காங்க. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவுள்ள பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே இந்த சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த திரிசூலத்தின் 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போல இந்த கோவிலில் நவ கிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் நவ கிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவ கிரகங்களில் தனியாக நாம் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்கு இருக்கக்கூடிய புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருது.
புற்று மண்டபத்துக்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கு. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்குள் மேல்மருவத்தூர் வழிபாட்டில் முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் பங்கார அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது, 21 சித்தர்களின் ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னையை வேண்டி வழிபட்டு கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவிலில் நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டார் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபட முடியும். அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய ஒரு வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்கள் அனைத்து நலன்களுமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடி பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான ஒரு வழிபாட்டாக இருக்கு. ஆடி பூர நாட்களில் பக்தர்களுக்கு இங்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அதர்வன பத்திரகாளி அம்மன் கோவில் இங்கே வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்துமே விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்களில் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் மற்றும் வழிபாடு செய்கிறார்களோ எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை. அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்களில் இங்கு காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவது இல்லை. தமிழ் புத்தாண்டு இங்கு சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், தைப்பூசம், யுகாதி, நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் 3 ஆகிய நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. சென்னையில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைஞ்சிருக்கு. சென்னையில் இருந்து மற்ற ஊர்களிலும் இருந்துமே வருவதற்கு பஸ்ஸும் ரயில் வசதிகளும் இருக்குது. சென்னையில் இருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களுமே மேல்மருவத்தூரில் நின்று செல்வதாக சொல்லப்படுது. அனைத்து மக்களுமே சென்று வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்குது. சுயம்பு வடிவத்தில் அன்னை எழுந்தருளிய இடத்துல ஒரு பெரிய பெண் சித்தர் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அதிக சித்தர்களின் தலைவியான ஆதிபராசக்தியாக இருக்காங்க. புண்ணிய பூமியில் ஒரு சித்தர் கூட்டமே உரைகிறது. கோவிலில் வடதுபுறத்தில் நஞ்சை நிலம் இருந்ததாகும். அந்த வயல் பகுதிகளில் இருந்து வந்து இரவில் தங்குபவர்களுக்கு வசதிகளை கருதி ஒரு கீற்று கொட்டகையாவது அமைக்க வேண்டும் என சில அன்பர்கள் விரும்பினால் அந்த இடத்தை கொட்டகை அமைத்து அன்னையின் உத்தரவு கிடைக்கவில்லை. அந்த நிலத்தின் அடியில் பல சித்தர்கள் இருப்பதாகவும் பங்கார அடிகளார் தெரிவிச்சிருக்காரு. எனவே தான் இங்கு கோவிலில் சித்தர் பீடம் என அழைக்கப்படுது. அன்னை ஆதிபராசக்தியின் சிலை 3 அடி உயரம் கொண்டதாகும். தாமரை பீடத்தில் வலது கால மடக்கி இடது கால ஊன்றி காட்சி தராங்க. இடது கால ஊன்றிய பின் இதனால் அனைத்திலுமே முதன்மையை தத்துவத்தை பெற்றவள் ஆதிபராசக்தி அப்படின்னே சொல்லலாம். தனது வலது கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை எழுந்திருக்காங்க. பொதுவாக அம்பாள் சிலைக்கு 4-8 கரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம். ஆனால் மேல்மருவத்தூர் 2 கரங்களுடன் காட்சி தருவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.